7 அண்ணன்களுக்கு ஒரே தங்கையாக பிறந்து சீரோடும் சிறப்போடும் வளர்க்கப்பட்டவள் தான் மாடத்தி. அண்ணன்கள் தங்கள் ஊரில் தீர்ப்பு சொல்லும் நாட்டாமையாக இருந்தனர். அண்ணன்களால் எதிர் தீர்ப்பு பெற்றவர்கள் எப்பொழுதும் அண்ணன்களை பழிவாங்கும் தருணத்திற்காகவே காத்திருந்தனர். இந்த நிலையில்தான் மாடத்தி திருமணமாகி சென்ற இடத்தில் ஏற்பட்ட மனக்கசப்பினால் குழந்தையுடன் அண்ணன்கள் வீட்டிற்கு வந்தார். ஒருமுறை திருவிழாவில் மாடத்தியின் குழந்தை ராட்டினம் ஆட வேண்டும் என ஆசைப்பட்டது. ராட்டினம் ஆடத் தொடங்கியதுமே அழத் தொடங்கியது குழந்தை. உடனே அருகில் இருந்தவர் குழந்தையை எடுத்து மாடத்தியிடம் கொடுக்க அதை அண்ணன்களின் எதிரிகள் பார்த்துவிட்டனர். ஒரு நாள் பஞ்சாயத்தில் மாடத்தியின் அண்ணன்கள் தீர்ப்பு சொல்ல தீர்ப்புக்கு எதிரானவர்கள் கோபம் கொண்டு ஊருக்கே நியாயம் சொல்ற உன் கூட பிறந்தவள் யார் கூடவோ ஜோடி போட்டு ராட்டினம் ஆடுறா, அவளுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போற என்று அவமானப்படுத்த மாடத்தியால் ஏற்பட்ட அவமானத்தை மாடத்தியை கொன்றே சரி செய்ய வேண்டும் என நினைத்தனர் அண்ணன்மார்கள். மறுநாள் தங்கையை விறகு பொறுக்க வேண்டும் என அழைத்து சென்று விறகு பொறுக்க குனிந்தவளின் தலையை ஒரே வெட்டாக வெட்டினான் மூத்த அண்ணன். தலை தனியே சென்று விழுந்தது. அந்த தலை எவன் பேச்சையோ கேட்டு இப்படி செய்து விட்டாயே, 7 அண்ணன்களில் ஒருவனுக்கு கூடவா என் மேல் இரக்கமில்லாமல் போனது, உங்களை அந்த கடவுளே பார்த்துக் கொள்வான் என கண்களை மூட உடல் துடிதுடித்து இருந்தது. தலையை புதைத்து உடலை எரித்து அந்த இடத்தில் ஆன்மா சாந்தியடைய கோவில் எழுப்பி இன்றளவும் பூஜை செய்து வருகின்றனர். அந்த அம்மன் தான் மாடத்தி அம்மன். கோவில் அமைந்துள்ள இடம் பன்னம்பாறை, தூத்துக்குடி மாவட்டம். இது போன்ற நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.